இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரம்யா கார்த்தியை பார்த்தமானேக்கு நான் வந்துட்டு உங்களை பார்க்காமலே ரிஜெக்ட் பண்ணிட்டேன், அதான் நான் பண்ண பெரிய தப்பு. இப்போ வந்துட்டு லைஃப் எனக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்கு. உங்களை வந்துட்டு அந்த கடவுளே என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. இனிமேல் வந்துட்டு உங்களை யார்கிட்டையும் வந்துட்டு என்னால் விட்டு கொடுக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனக்கோட்டை கட்டிக்கிட்டு விறுவிறுன்னு கேபின்குள்ளே போகிறாங்க. போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டேவும், கேசவன் எங்கே இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அவங்க மேனேஜர் வர்றாங்க. நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள், இன்றைக்கி வந்துட்டு எனக்கு பர்த்டே, அதனால் கேக் ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு 10 நல்லா வேலை செய்கிற எம்ப்ளாயி பேரை வந்துட்டு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கெல்லாம் ரிங் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன், எல்லோரும் ஏற்பாடு பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல அவன் வந்துட்டு திருதுன்னு முழிச்ச மணிக்கு நின்றுட்டு இருக்காங்க. என்ன நின்றுட்டே இருக்க, போய் சொன்ன வேலையை செய் அப்படின்னு சொல்ல, மேடம் உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் தானே பர்த்டே அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு உங்ககிட்ட அதெல்லாம் கேட்டாங்களா, நான் சொல்கிறத செய், தேவையில்லாம இந்த எதிர்த்து பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத, நான் சொல்கிறத மட்டும் செய் போ அப்படின்னு சொல்ல, மேடத்துக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் மேனேஜர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த செகண்டில் ரம்யா வெளியில் வந்து நின்றுட்டு கார்த்தியவே குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அவங்கள ஒரு மணக்கோட்டை கற்பனைக்கு வந்துட்டு போயிடுறாங்க. கேக்கு வந்துடுதான் உடனே ஓப்பன் பண்ணுறாங்களாமா. ரம்யா வந்துட்டு கேக் விட்டு கார்த்திக் கூட்டி விட, கார்த்திக் நம்ம ரம்யா கூட்டி விட ஒரே கொஞ்சம் தான் போங்க அப்படின்ற மாதிரி ரம்யா வந்துட்டு ட்ரீமில் இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு மேனேஜர் வர்றாங்க. மேடம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்ல, சரி எல்லாத்தையும் எடுத்து வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கேக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் லேபர்ஸ்லாம் எதுக்கு கேக்குன்னு தெரியவே இல்லையே, ஒருவேளை நம்ம கம்பெனி ஆரம்பித்து ஆண்டு விழாவாக இருக்குமோ அதான் செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அப்படி இப்படின்னு ஆளுக்கு ஒவ்வொன்று யோசித்துட்டு இருக்காங்க. நம்மளும் இப்படி தானே ஸ்கூலில் ஏதாவது புதுசாக வந்து ஆன்னு பார்ப்போம்ல, அது மாதிரி இவங்க எல்லோரும் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்களே வந்துட்டு கெஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ரம்யா வந்துட்டு லேபர்ஸ் எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, காட்டி நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கூப்பிட எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இன்றைக்கி வந்துட்டு என்னோட பர்த்டே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எப்போவுமே 5 ஸ்டார் ஹோட்டல் 3 ஸ்டார் ஹோட்டல் அப்படியே நான் அளந்தெடுத்து விட்டுக்கிட்டு இருக்கேன் ரம்யா, அப்படி தான் நான் செலிப்ரேட் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு எனக்கு இந்த வருஷத்தில் உங்கள் கூட செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு, அதனால தான் நான் செலிப்ரேட் பண்ணுறேன். அது மட்டும் கிடையாது, இந்த சந்தோஷமான நாளில் உங்களுக்கு 10% வந்துட்டு சேலரி நான் ஏற்று கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, மேடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக கிளாப் பண்ணுறாங்க. அப்போ காட்டி சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் இந்த அளவுக்கு வந்துட்டு லேபர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, தேங்க்ஸ் கார்த்தி அப்படின்ற மாதிரி ரம்யா ஒரே உள்ள கிளுன்னு குற்றால அருவி மாதிரி இருக்குது. அடுத்து வந்துட்டு சரி கேக் கட் பண்ணலாமா அப்படின்னு சொல்ல, இன்னொரு லேபர் சொல்கிறாங்க, எங்கள் கூட பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறீங்களா மேடம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல ரம்யா வந்துட்டு கேக்லாம் கட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி கார்த்தி வந்துட்டு இங்கே வாங்க கார்த்தி என் பக்கத்தில் வந்து நெல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வாண்டடாக வந்துட்டு கார்த்தியை கூப்பிட, அதெல்லாம் வேணாங்க மேடம் நான் இங்கே நின்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுவே பெரிய நோஸ் கட் ஆகி போயிருந்துச்சு. இவர் கூட சேர்ந்து கேக் கட் பண்ணலாம்னு நினச்சேன், இவர் ஏன் தான் இப்படி இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேக்லாம் கட் பண்ணி எல்லாருக்கும் வந்துட்டு வரிசையாக கொடுக்குறாங்க. அதாவது கார்த்தி இருக்கிற லைனுக்கு மட்டும் ரம்யாவே கையில் வந்துட்டு கேக்கை கொடுத்துட்டு வராங்க. கார்த்திக் மட்டும் கையில் எடுத்து ஊட்டி விடலான்னு போகிறாங்க. கார்த்தி வந்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. சரி நான் ஊட்டி விடலான்னு நினச்சேன், இவர் ஏன் தான் இப்படி பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு போய் நிற்கிறாங்க. அந்த லைனில் வந்துட்டு கேசவன் நீங்கள் எல்லாருக்கும் கட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல, அந்த லைனில் நிற்கிறவங்களுக்கு மேனேஜர் கட் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்து வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வருஷத்தில் வந்து யார் நல்லா வேலை பார்த்தாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு நான் ஒரு கோல்டு ரிங் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். அந்த 5 லேபர்ஸ் வந்துட்டு யாருன்னு இப்போ வந்துட்டு மேனேஜர் பேர் வாசிப்பாங்க. எல்லாமே நல்லா பண்ணிங்கன்னா, ஆனால் வந்துட்டு அதில் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஒவ்வொரு பேராக வாசிக்கிறாங்க. கடைசியில் கார்த்தியோட பேர் இருக்குது. மேடம் நான் இப்போ தான் சேர்ந்துருக்கேன், என்னை விட சீனியர்லாம் ரொம்ப பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, கார்த்தி நான் எல்லாத்தையும் பார்த்து தான் கொடுக்கேன், எனக்கு டெண்டருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, கம்பெனிக்கு ஒவ்வொரு விஷயத்தை பார்த்து பண்ணுறீங்க, உங்களுக்கு தான் இது சரியாக இருக்கும் வாங்க அப்படின்னு சொல்ல எல்லாருக்குமே வந்துட்டு வரிசையாக ரிங்கு போட்டு விட்ட ரம்யா கார்த்திக்கு போடலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நம்ம கார்த்தி யார் சிங்கம்ல, என்கிட்டலாம் வந்து நெருங்க முடியாதுலே அப்படின்ற மாதிரி கையில் கொடுத்துருங்க மேடம், நான் போய் அங்கிட்ட போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வாங்கிக்கிறாரு. நான் வந்துட்டு எல்லாருக்கும் இந்த ரிங் ப்ரெசென்ட் பண்ணுறதே உங்கள் கையில் ரிங்கு போடணும் அப்படின்றதுக்காண்டி தான் எல்லாருக்கும் போட்டு விட்டேன், கார்த்திக் போட்டு விட முடியலையே அப்படின்ற மாதிரி ரம்யா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க. அடுத்து வந்துட்டு கார்த்தி எப்பவும் போல வேலையை போய் பார்க்க போயிடுறாரு. அப்போ வந்துட்டு கார்த்தியோட பக்கத்தில் இருக்க ஒரு லேபர் வந்துட்டு யாருக்கிட்டே ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரம்யா வந்துட்டு குறுகுறுன்னு கார்த்தியவே பார்த்துட்டு இருக்காங்க. இவர் ஏன் தான் நம்ம ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க மாட்டுறாரோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இதை பார்த்துட்டு இருந்த மேனேஜர் இப்போ தான் மேடத்துக்கிட்ட நல்ல பேர் எடுக்க முடியும், இப்போ புகழ்ந்து பேசி ஏதாவது நல்ல பேர் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் உங்களையும் அந்த கார்த்திக் தம்பியும் பார்க்கும்போது ராமரையும் சீதையும் பார்த்த மாதிரியே இருக்கு மேடம் அப்படின்னு சொல்ல, என்ன சொன்ன அப்படின்னு சொல்ல, ராமரையும் சீதையும் சேர்ந்து பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் மறுபடியும் சொல்றாரு. கண்ணத்தில் பலார்னு ஒன்று விட்டுறாங்க, யார் கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்புறாங்க. ஏன்னா ராமர் சீதையை வந்துட்டு தீபாவுக்கும் கார்த்திக்கும் ஒன்றா இருக்குன்னு சொல்லிட்டு கிஃப்ட் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த இதை வந்துட்டு கம்பேர் பண்ணி கோவம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ என்ன சொன்னேன், இந்த மேடத்துக்கிட்ட கடைசிக்கு நல்ல பேரை வாங்க முடியாது போல அப்படின்ற மாதிரி மேனேஜர் வந்துட்டு சோகமாக கிளம்ப, அடுத்து வந்துட்டு ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன் லேபர் வந்துட்டு அவர் சோகமாக சரி நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கார்த்தி வராங்க. என்னாச்சு என்ன பிரச்சனை, ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்ல,
குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், காசு இல்லை, வீட்டில் வேற வந்துட்டு ரெடி பண்ண சொல்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. எவ்வளோ அப்படின்னு கேட்டதும் 40,000 ஆகும் அப்படின்றாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வேமா ரம்யா வந்துட்டு கோல்டு ரிங்கு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை எடுத்து கொடுத்துட்றாங்க. இருக்கட்டும் மேடம், அது உங்களுக்காக கொடுத்தது, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு இது இப்போ தேவைப்படுறத விட உங்களுக்கு தான் அதிகம் தேவைப்படுது, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல அவர் வந்துட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க. இதையும் வந்துட்டு ரம்யா பார்க்குறாங்க. அவருக்காக வந்துட்டு நம்ம கொடுத்தோம், நம்ம மனசில் இருக்கிறத அவர் எப்போ புரிஞ்சுக்க போகிறாருன்னு தெரியவே இல்லையே, நான் ஆசையாக கொடுத்தது கூட இப்படி வேற ஒருத்தட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா விறுவிறுன்னு கோவமா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சைடு தீபா வந்துட்டு மார்க்கெட் போயிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு ரவுடி வந்துட்டு மோதிடுறான். உனக்கு அறிவிலையா, எதுக்கு இப்படி மோதுற அப்படின்ற மாதிரி தீபா திட்டுறாங்க. ஏன் நான் மோதினதுனால உன் கற்பு என்ன பறி போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, என்ன நீ கூட கூட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கண்ணத்தில் பலார்னு அரைஞ்சிடுறாங்க. அவன் வந்துட்டு என்ன நீ அரையிறியா அப்படின்னு சொல்லிட்டு கையில் கத்தி வச்சு தீபாவை குத்துறதுக்காக போக அவனை தள்ளி விட்டு தீபா ஓடி வராங்க. அவனு பின்னாடியே துரத்திக்கிட்டே வரான். அப்போ வந்துட்டு எதுப்பத்தில் ஒரு கார் வந்துடுது. அந்த காரில் போய் வந்துட்டு டம்முன்னு தீபா மோதி கீழே விழுந்துடுறாங்க. மக்கள் எல்லாம் சுற்றி கூடிடுறாங்க. ஐயோ என்னாச்சு பாவம் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தூரத்தில் அந்த ரவுடி நின்றுக்கிறான். ஐயோ மக்கள்லாம் கூட்டம் கூட்டிட்டாங்க, சிக்கணும்னா நம்ம அவ்வளோதான் செதைச்சிருவாங்க, நம்ம இன்னொரு நாள் இவளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கிளம்பிட அந்த சைடு கார்த்தி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு ஃபோன் வருது. எப்போ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி விறுவிறுன்னு போய் ரம்யா கிட்ட எனக்கு 1 ஹவர் பர்மிஷன் வேணும் அப்படின்னு கேட்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கொஞ்சம் பர்சனல் ஒர்க் அப்படின்னு சொல்ல கார்த்தி போகிறத ரம்யா வந்துட்டு நக்கலாக பார்த்துட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.